ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் கிரில்டு பைனாப்பிள் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிளான ரெசிபி, குயிக்காக பார்த்துக்கலாம். கிரில்டு பைனாப்பிள் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். பிளேட்டில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்தோம்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேன் சேர்த்துருக்கோன்றதால கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சமாக லைட்டாக தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பைனாப்பிளுக்கு இதை கோட் பண்ணி விட்டுடலாம். நான் ஒரு முழு பைனாப்பிள் தாங்க எடுத்திருக்கேன். இது மொத்தத்துக்குமே இந்த மசாலாவை நம்ம கோட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தோம்னா பைனாப்பிள் மொத்தத்துக்குமே நம்ம மசாலாவை கோட் பண்ணிட்டோம். அடுத்து பைனாப்பிளை கிரில் பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வச்சு நம்ம பேனில் நல்லா ரப் பண்ணி விட்டுடலாம். பட்டர் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு நம்ம மசாலா கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பைனாப்பிள் பீசஸை ஒன்றா இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரில்டு பைனாப்பிள் செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே தாங்க வச்சு செய்யணும். இப்போ பார்த்தோம்னா 4 பைனாப்பிள் பீசஸை நான் பேனில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது 5 நிமிஷத்துக்கு ஒரு சைட் நல்லா கிரில் பண்ணிக்கலாம். அதே போலவே இன்னொரு 5 நிமிஷத்துக்கு இன்னொரு சைடும் நல்லா கிரில் பண்ணிக்கலாம். இந்த கிரில்டு பைனாப்பிளை நீங்கள் நார்மலாக நம்ம ஃபுல்கா செய்கிற தவா வச்சு அதே போல் டைரக்ட் ஹீட்டில் கூட கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி விருப்பம் இல்லைன்றவங்க இப்படி தவாவில் கூட நம்ம கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டுமே சேம் டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். இப்போ பார்த்தோம்னா மொத்த பைனாப்பிளும் கிரில் ஆகிடுச்சுன்றதால நம்ம ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட் பார்த்தோம்னா ஸ்வீட்டாக, காரமாக, புளிப்பாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக பைனாப்பிளை ஜூஸ் மாதிரி குடிக்கிறது விட இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தோம்னா நம்மளுடைய கிரில்டு பைனாப்பிள் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.